ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கும் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? கண்டிப்பாக ஹார்ட் பேஷண்ட் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ரெண்டாவது ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸை ஈஸியாக எடுத்துட முடியாது. என்ன ரீசன் சொல்கிறேன் அப்படின்னா, ஹார்ட் கண்டிஷன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கும். ஸ்டென்ட் வச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க ரத்தம் உறையக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கான மாத்திரை வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. சப்போஸ் இப்போ வந்து ஒருத்தருக்கு பல்லு வலி இருக்குது, பல்லு எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி ரத்தம் உறையக்கூடிய இருக்கிற அந்த மாத்திரையை சாப்பிட்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து கார்டியாக் டாக்டரை பார்த்து ஒரு ஒப்பீனியன் கண்டிப்பாக வாங்கணும். எதனால அப்படின்னா பிரெத்தினஸ் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம ரத்தம் வந்து ஈஸியாக உறையாது. சப்போஸ் பல்லு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ரத்தம் உறையாமல் நின்றுச்சு அப்படின்னா கண்டினியூஸாக ப்ளீடிங் போய்கிட்டே இருக்கும். ஹை பிபி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சில நேரம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மைனர் சர்ஜரியில் ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் அதாவது பல்லு எடுக்கிற மாதிரியோ இல்லை வந்து ரத்தம் வர மாதிரி ஏதாவது சிகிச்சை டென்டல் ஓரியன்டாக பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ஒப்பீனியன் வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஈஸியாக பண்ணிக்கலாம்.